அத்தை, பூமி, தடங்களா இருந்த எல்லாரையும் நான் வெளியில அனுப்பிட்டேன். இப்ப நம்ம எந்த கவலையும் இல்லாம ஹோமத்தை நடத்தலாம். அப்படி என்ன பண்ணமா? அத சொன்னா உங்க மூச்சே நின்னு போயிடும் அத்தை. வேண்டாம். அவங்கள அனுப்புறதுக்கு அப்படி என்ன பண்ணன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறியம்மா. நான் என்ன பண்ணேன்னு சொல்றது இப்ப அவ்வளவு முக்கியமா அத்தை? ஹோமம் நடக்கிறது தானே நமக்கு முக்கியம். வாங்க போலாம். கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம். இந்த பக்கம் யாராவது வந்துட்டா? வாங்க. சொல்றேன் பண்ணலையா? கை விடுங்க. நான் எந்த தப்புமே பண்ணல. நான் அந்த நட்சத்திர தொடவே இல்லைன்னு சொன்னா ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? தம்பி, நீ பணக்காரங்கிறதுனால நீ சொன்ன போய் உண்மையாகாது. இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து உன்னை அடிக்க நினைக்கிறது கூட ஒரு வகையில தப்புதான். நான் இந்த கோவிலோட கமிட்டி மெம்பர். இந்த கோவிலுக்குள்ள ஏதாவது தப்பு நடந்தா அந்த தப்புக்கான தண்டனையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ யார்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டியோ அவங்களே உனக்கு அதுக்கான தண்டனையை கொடுப்பாங்க. என்ன பண்றீங்க அத்தை? அண்ணன் எதுக்கு அடிக்கணும்னு நினைக்கிறீங்க? டேய், இவன் நம்ம நட்சத்திராவோட இடுப்ப கிள்ளி இருக்கான். அதுவும் கேவலமா இப்படி கோவில்ல. மம்மி, இந்த கோவிலோட ரூல்ஸ் படி இப்ப நான் இவனை 25 தடவை சவுக்கால அடிக்கணுமா? என்னோட அண்ணன் ஏன் பொண்டாட்டி இடுப்பை எப்படி கிள்ளுவான்? கிள்னது நாள்ல. டேய் செர்ரி, வேண்டாம். இப்ப இவனை காப்பாத்துறதுக்காக நீ போய் தானே சொல்ற? அத்தை, அண்ணனோட கேரக்டர் பத்தி எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் நல்லாவே தெரியும். எந்த பொண்ணா இருந்தாலும் ஈர எடுத்து கூட பார்க்க மாட்டாரு. அப்படி இருக்கும்போது நட்சத்திரா இடுப்ப கிள்வாரா? நான் இது ஏன் பொண்டாட்டின்னு சாதாரணமா இடுப்ப கிள்ளிட்டு வெளியில போயிட்டு வரதுக்குள்ள இவ்ளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டீங்க. அப்போ அப்போ நிஜமாவே நீதான் என்னோட இடுப்ப கிள்னியா? சரி சொல்லுடா, சொல்லு. ஆமா நட்சத்திரா, என்னடி பயங்கர டிசப்பாயிண்ட் ஆயிட்ட போல இருக்கு. சிச்சி, செரி எதுக்காக போன் பண்றா? ஹலோ பூமி, நீதான் நட்சத்திர இடுப்பு கிள்னியா? அது என்ன நடந்துச்சுன்னா, உனக்கு எப்படி இது தெரியும்? நீ அண்ணனை எதுக்கு மாட்டி விடணும்னு நினைச்சியோ எனக்கு தெரியாது பூமி. ஆனா மாட்டி விட்டது நீதான்னு அண்ணனுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. அண்ணன் இப்போ உன்னை அடிக்கிறதுக்காக சவுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ பூமி. சரி, நான் பாத்துக்கிறேன். சரி. ஐயோ, இப்ப என்ன பண்றது? எப்படி எப்படி சரி கூப்பிட்டானா என்ன? சரி கூப்பிட்டானா என்ன? சரி கூப்பிட்டானா? ஏய், நீ என்கிட்ட நடிக்காத. சரி கூப்பிட்டானா? என்ன தம்பி இது? கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு பொண்டாட்டி யாராவது இப்படி அடிப்பாங்களா? ஐயோ, இவன் என் பொண்டாட்டியே இல்லங்க. ஐயோ, பொண்டாட்டி ஆகாமலே இப்படி அடிக்கிறேனா? பொண்டாட்டி ஆயிட்டா அப்ப கொன்னுடுவியா? நான் அடிக்கலாம்ல, இதுதோ சும்மா. அடிக்காம உன் கையில எப்படி சவுக்கு வந்துச்சு? அந்த பொண்ணு ஏன் இப்படி அழறா? ஐயோ, அது ஃபுல்லா ஆக்டிங்ங்க. ஏய், நீ எதுக்கு அழுகுற? சொல்லு. இவர் சொல்றது எல்லாமே போயிங்க. நான் வந்து இவரோட பொண்டாட்டி தான். பூமி, ஸ்டாப் இட். பாத்தீங்களா, நான் அவரோட பொண்டாட்டி இல்லைன்னா
இவருக்கு எப்படி என்னோட பேர் தெரியும்? பூமி உன்ன தம்பி கொஞ்சம் இரு. பெரியவங்க நாங்க இத்தனை பேர் இருக்கோம், எங்க முன்னாடி நீ அடிக்க கை வாங்குற? ஐயோ அது இல்லங்க, இந்த பொண்ணு அந்த பொண்ணு என்ன சொல்ல வராலும் சொல்லட்டும். ஆமா ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. இவருக்கு சாமி மேல துளி கூட நம்பிக்கை இல்ல. ஆ, என்னால அந்த சாமியை கும்பிடாம ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்கவே முடியாது. புதுசா எங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இன்னைக்கு விசேஷமான பௌர்ணமி ஆச்சே, கோவிலுக்கு வந்து பூஜை பண்ணணும்னு இவர்கிட்ட சொன்னங்க. வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி, நானே வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிடலான்னு வந்தா என்ன அடிச்சு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. என்னமா நடிக்கிற பூமி? ஏங்க அவ சொல்றதெல்லாம் சுத்த போயிங்க, நம்பாதீங்க. அப்படியா? அப்ப சாமி மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்குங்க. ஆனா இப்ப நான் இந்த இடத்துல நீ இப்படி தடுமாறுறனா அந்த பொண்ணு சொல்றதுதான் உண்மை. எங்க பாரு தம்பி, நான் போ வி ஆ கூவோட சங்க தலைவி. அப்படின்னா என்ன மேம்? பொருளாதார விவகாரத்தின் ஆய்வுக்குழுவோட தலைவி. ஐயோ, அது மட்டும் இல்ல, உமன் ரைட்ஸ் கமிஷன் துணை தலைவியா இருக்கேன். உனக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லனாலும் உன் பொண்டாட்டிக்காக நீ பூஜையில உட்கார்ந்துதான் ஆகணும். இல்லனா ஒரு பக்கம் அந்த குழுல இருந்து இந்த பக்கம் இந்த கமிஷன்ல இருந்து என்னெல்லாம் கேசஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே உன் மேல போட்டுருவேன். ஆஹா, ஐயோ அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அவருக்கு சாமி நம்பிக்கை இல்லைனாலும் இவரைதான் நான் என் சாமியா நினைக்கிறேன். ஏயா இவ்வளவு நல்ல பொண்ணை இப்படி படுத்துறியே? ஐயோ மாமா வாங்க போய் பூஜையில உட்காரலாம் மாமா. அம்மா பூமி, சுவாமிக்கு மாலை வாங்கிட்டு வரதா சொன்னியே, மறந்துட்டியாமா? ஆமா, நான் மறந்துட்டேன். நான் இப்பவே வாங்கிட்டு வந்துடுறேன். திரும்பி வந்துடாத, கிளம்பு போ. மாமா, அது சாரதா தானே? பக்கத்துல வீல் சேர் வேற வச்சிருக்கா. அங்க சாரதா பக்கத்துல சேர் வேற இருக்குன்னா பேபி அங்க வேற ஏதோ நடக்குது.